1 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இருக்கேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடந்துன்னு இருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க கேப் விட்டாங்க. டக்குன்னு நம்ம வந்து வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பெருசாக நான் கலந்துக்கவே மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கிடைக்கிற சந்தோஷம் வர எதுலையுமே கிடைக்காது. நிறையா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். அது எல்லாத்த விட நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சந்தோஷமே வேறு லெவலில் இருந்தது. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே போய் பேசினா கூட அவங்க வந்து நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அதனால நம்ம என்ன சார் நம்ம பேசுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம போய் பேசினோன்னா அவங்களும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசுவாங்க. சார் அது கூட பரவாயில்ல. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் ரியலாகவே வர்த்ததாக இருக்கும் போல இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு இந்த 5 வரலும் எப்படி இருக்குது, ஒன்றாவா இருக்குது. அந்த மாதிரி சண்டையும் இருக்கும். இதெல்லாம் போக போக தானே நமக்கு முடியும். பொரியலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பொரியல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக நான் கெத்தா சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பம் இல்லை வாழ்றது வந்து மிகப்பெரிய சாதனை. அதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குது. 2 பேர் வாழ்றதை விட கூட்டு குடும்பமாக வாழ்றதுல ரொம்ப சந்தோஷம் இருக்குதுன்றது இன்னைக்கு நான் மனசார உணர்றேன். ஸோ இந்த மாதிரி தருணம் உங்கள் லைஃப்லேயும் நடந்துருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் மக்களே, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்ட்டாங்க சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருக்குது. அதையும் ஒரு வாட்டி நீங்களே பாருங்க. இது இல்லை அவங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆவாங்க. இந்த சர்ச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சர்ச் எங்கே இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா விசிட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.